நம்ம இன்னைக்கு இதை பத்தி பார்க்க போறோம். மல்லி வரப்போற எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போறாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த ராத்திரியில அழுதுகிட்டே நம்முடைய பத்திரபாபுவும் நாவும் பார்க்கறதையும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் பார்த்தீங்கன்னா நாவும் நம்மளுடைய பத்திரபாபுவும் பார்த்தீங்கன்னா எதுக்காக மல்லி இவ்வளவு எந்த நேரத்துக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைன்னா நான் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொன்னதானே சரி உள்ள வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதும் பாத்தீங்கன்னா இது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நம்மளுடைய மல்லி பாத்தீங்கன்னா நான் அந்த வீட்டுல சந்தோஷமா தானே இருக்கேன், அங்க எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அழுது கெஞ்சுறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா நாங்க என்னமா பண்ணோம், உன்னை நாங்க அண்ணன் பிரச்சனை நடந்தது, நாங்க உன் வீட்டு பக்கமும் வரல, உங்க வீட்டு சம்மந்தப்பட்ட ஆளுங்கிட்டே நாங்க பேசவே இல்லையே, நீ திடீர்னு இப்படி சொல்ற என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குற. பாத்தீங்கன்னா இல்லைன்னா நம்ம வீட்டுல இருந்துதான் ஒரு பார்சல் என்னுடைய வீட்டுக்கு டெலிவரி ஆச்சு, அந்த பார்சல் என்னுடைய விஜய அசிங்கப்படுத்துற மாதிரி இருந்துச்சு, அதனால அவர் கோவப்பட்டு நானும் வெண்டா ஜெயிச்சுட்டு அந்த 2 வவுச்சரையும் கிழிச்சு போட்டுட்டாருங்க. அது மூணாறு போறதுக்காக வெண்டா ஜெயிச்சதுக்காக கொடுத்துருந்தாங்க. அதுல அனுமதி போலான்னு எல்லா பிளானும் பண்ணி வச்சிருந்தாரு, அவங்க அக்காவும் ஒத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில இந்த பார்சல் வந்ததுனால எங்க வீட்டுல பெரிய பிரச்சனை வச்சு அது நீங்க தான் அனுப்புனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்க எந்த ஒரு பார்சல் அனுப்பின மல்லி அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்ற அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியும் கேட்குறாங்க. நம்முடைய நாவு தான் ஷார்ப்பே. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மல்லி உன்னை அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக அந்த ராஜேஸ்வரி அந்த ரஞ்சிதா சேர்த்து போட்ட பிளானா தான் இருக்கும். நீ அவங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறதுனால தான் அவங்க உன்னை எப்படியாவது அந்த வீட்டுல இருந்து வெளியே துரத்திடலான்னு பாக்குறாங்க. மற்றபடி நீ உன்னுடைய விவேகத்தை அவங்க முன்னாடி காமிச்சுன்னா கண்டிப்பா அவங்க உன்னை அந்த வீட்டுல இருந்து வெளியே துரத்த ஒரு பாயிண்ட் கூட கிடைக்காது. நீ அப்பாவித்தனமா இருக்கிறதுனால தான் உன்னை எப்படியாவது அந்த வீட்டுல இருந்து தொடத்தணும்ட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால நம்முடைய மல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சரிக்கா சரி அண்ணி, நான் பாத்துக்கிறேன், அவங்க என்ன பண்ணாலுமே அதுதான் என்னுடைய வீடுன்றது முடிவாகி போச்சு. அண்ணனுமே என்னை அவரோட தான் மறுபடியும் வீட்டுக்கு வரணும்னு சொன்னாரு. ஆனா இந்த பிரச்சனை நடந்தால எங்க நம்ம வீட்டுல இருந்து தான் இந்த பார்சல் வந்திருக்குமோ அப்படின்ட்டு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி இந்த விஷயம் கூட அவருக்கு தெரியாது அப்படின்றாங்க. மல்லி நான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன், நீ அவங்கள ஏத்து பேச வரையும் இப்படிதான் உன்னை மிரட்டி இருப்பாங்க. நீ தைரியமா என்னைக்கு அவங்கள ஏத்து பேசுற அன்னைக்குதான் உன்னாலும் இந்த இடத்துல சமாளிச்சு இருக்க முடியுன்றது அவங்க புரிஞ்சுவாங்க. நீ மட்டும் அப்படி மட்டும் எதுவும் பண்ணலன்னா கண்டிப்பா உன்னை சுத்தமா புரிஞ்சுக்க மாட்டாங்க. விஜய் கிட்ட உன்னை பத்தி நல்லாவே போட்டு கொடுத்து அவங்க நல்ல பேர் வாங்கிட்டு உன்னை வீட்டை விட்டு துரத்ததான் பார்ப்பாங்க. நீ பொண்ணு புரிஞ்சு நடந்துக்கோ, வெண்டா உன் பக்கம் இருக்கா வரைதான் விஜயுமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. வெண்பாவும் உங்ககிட்ட பிரிச்சுட்டாங்களா கண்டிப்பா விஜய் உன்னை யோசிக்காத வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. அது நடக்காத மாதிரி பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. நம்முடைய நாவும் நம்முடைய பத்திரபாபு தான் அட்வைஸ் பண்ணது சரிதாங்க. நம்முடைய மல்லி என்னைக்கு அவங்கள ஏத்து பேசுறாங்களோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு நான் பதிலடியா இருக்குங்க. மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரப்போற எபிசோட்ல இந்த மாதிரி கொண்டு போறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.